முன்னொரு காலத்துல ஒரு ராஜா தன்னோட நாடும், நாட்டு மக்களும் நல்லா இருக்கணுன்றதுக்காக சாமிகிட்ட வேண்டிக்கிட்டு ஒரு பெரிய விருந்து போட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த காலத்துல தாங்க பந்தலெல்லாம் உண்டு. அந்த காலத்துல பந்தலெல்லாம் கிடையாது. வெட்ட வெளியில சமைச்சு, வெட்ட வெளியில தான் சாப்பாடு போடுவாங்க. அப்படி வெட்ட வெளியில சமைச்சிட்டு இருக்கும்போது, ஒரு கழுகு அந்த வழியா பாம்பு கூட சண்டை போட்டு, அந்த பாம்ப தூக்கிட்டு அந்த சாப்பாடு செய்றாங்க இல்லையா, அந்த வழியா அது பறந்து போகுது. அந்த பாம்பு இறந்து போயிருது. அந்த பாம்பு பல்லுல உள்ள விஷம் எப்படியோ சாப்பாட்டுல கலந்துருது. இது சமையல்காருக்கு தெரியல. அதுவும் பறந்து போயிருது. ராஜா எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறுறாங்க. எல்லாரும் வயிறார சாப்பிடுறாங்க. சாப்பிட்டுட்டு இறந்து போயிடுறாங்க. உடனே ராஜாவுக்கு ஒரே வருத்தம். ஐயோ! தன்னோட நாட்டு மக்கள் இறந்துட்டாங்களே! நம்ம என்ன பண்றதுன்னு இறைவன்கிட்ட முறையிட்டுட்டு இருக்காங்க. ஆனா, இந்த மக்கள் எல்லாம் இறந்து போனாங்க இல்லையா? அந்த பாவ கணக்க எழுதணும்ல. அப்ப யமதர்மன் வந்து இந்த பாவ கணக்க எப்படி யார் மேல எழுதுறதுன்னு ஒரே குழப்பம் அவருக்கு. இதுல எதனால இந்த குழப்பம்னா, ராஜா நல்ல மனசோட தான் சாப்பாடு போட்டாரு. அதனால ராஜாவுக்கு விஷம் கலந்தது தெரியாது. அதனால அவர் மேல அந்த பாவ கணக்க எழுத முடியாது. சமையல் பண்ண சமையல்காரனுக்கும் தெரியாது அதுல பாம்பு விஷம் கலந்திருக்கு அப்படிங்கிறது. கழுகுக்கும் தெரியாது நாம இறைய தான் அதோட கொண்டு போயிட்டு இருக்கு. பாம்போட விஷம் அங்க கீழ உழுவ போகுது அப்படிங்கிறது கழுகுக்கும் தெரியாது. பாம்புக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அதான் செத்து போச்சுல்ல. அதனால அதுக்கும் தெரியாது. யார் மேல இந்த பாவ கணக்க எழுதுறது அப்படின்னு சொல்லி யமதர்மனுக்கு ஒரே குழப்பம். இத தெரிஞ்சுக்கிட்ட நாரதர் அந்த வழியா போய் யமனுக்கு ஒரு வழி சொல்றாரு. வா நம்ம பூலோகத்துக்கு மாறு வேஷத்துல போலாம் அப்படின்னு. அவங்கெல்லாம் பூலோகத்துக்கு மாறு வேஷத்துல வந்து இந்த ராஜாவோட அரண்மனை எங்க இருக்குன்னு அங்க உள்ள எல்லார்கிட்டயும் கேட்டாங்க. அப்போ ஒரு வயசான பாட்டி இருந்துச்சு. அதுகிட்டயும் போய் கேட்டாங்க. அந்த பாட்டி சொல்லுச்சு, ஓ அத்தனை பேருக்கு விஷம் வச்சு கொன்னானே அந்த ராஜாவோட அரண்மனையா கேட்குறீங்க? இந்தா இந்த பக்கம் போங்க. நீங்களும் போய் சாப்பிட்டு சாவுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிருச்சு. உடனே நாரதர் பார்த்தாரு. இந்த பாவ கணக்கை இந்த பாட்டி மேல எழுது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். மேலோகத்துக்கு இந்த பாட்டியும் கொஞ்ச நாள் கழிச்சு செத்து போய் மேலே வந்துச்சு. வந்தகையோட யமதர்மன் வந்து கணக்கை படிச்சு காட்டணும் இல்லையா, நீ இன்னென்ன பாவம் செஞ்சிருக்க, இன்னென்ன புண்ணியம் செஞ்சிருக்கேன்னு. பாவ கணக்கில் இத்தனை பேர் கொன்ன பாவம் அந்த பாட்டி கணக்கில் வருது. அந்த பாட்டி சொல்லுது, ஐயோ நான் யாரையும் கொல்லவே இல்லையே, இத்தனை பேர்த்த கொன்னேன்னு என்னப்பா பொய் கணக்கு எழுதி வச்சிருக்கேன்னு. நான் பொய் கணக்கெல்லாம் எழுதலமா, உண்மையான கணக்கை தான் எழுதி வச்சிருக்கேன். அந்த ராஜா வந்து சாப்பாடு போட்டு கொன்னாருன்னு உனக்கு தெரியுமா? என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாது. தெரியாம அந்த அரண்மனையை பத்தி விசாரிக்க வந்த அத்தனை பேருக்கிட்டையும் அத்தனை பேத்துக்கு சாப்பாடு போட்டு கொன்ன ராஜா, அத்தனை பேத்துக்கு சாப்பாடு போட்டு கொன்ன ராஜான்னு சொல்லி நீ பரப்பி விட்டுருக்க. உன்னோட பரப்புதலை கேட்டு எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ராஜா ஒரு காலத்துல அந்த மன அழுத்தத்துல இறந்தே வேற போயிட்டாரு. அப்ப இந்த பாவ கணக்கை உன் மேல தான் எழுதணும். என்ன நடந்துச்சுன்னு தெரியாம ஒருத்தர் மேல பழி போடுறதும் அந்த பழியை வந்து செஞ்சதுக்கான சமம் அப்படின்னு சொல்லி யமதர்மன் சொல்லிடுறாரு. அந்த பாட்டியும் வேற வழியே இல்லாம தண்டனை ஏத்துக்கிறாங்க. இந்த மாதிரி தாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செஞ்ச பாவத்தை விட மத்தவங்க செஞ்சாங்கன்னு சொல்ற பாவத்துக்கு நிறைய தண்டனை நமக்கு கிடைக்கும்.